தற்கூரி அணில் குஞ்சு விஜய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சாட் வெளியிட்டு இருக்காரு. செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம். அந்த சாட்டை வாங்கி பார்த்தாதான் தெரியுது, எல்லா வாரத்தோட சனிக்கிழமை மட்டும்தான் பெரிய அணில் குஞ்சு விஜய் வீட்டை விட்டே வெளியில வராரு. மிச்ச 6 நாள் இனத்தை கழட்ட போறாருன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3 மாவட்டத்தை கவர் பண்ணுவாராம். எப்படி ஒரு நாளைக்கு நீ 3 மாவட்டத்தை கவர் பண்ணுவ? நடக்க போறது பாராளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலா? ஏன்னா 234 தொகுதி இருக்கு, எப்படி நீ ஒரு நாள் கவர் பண்ண முடியும்? இதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணன் அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையை நடத்தினாரு. எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் போய் கவர் பண்ணியிருப்பாரு. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தொகுதிக்கு மட்டும் தான் போயிருப்பாரு. அதுவும் சாயந்தர நேரத்தில் தான் போயிருப்பாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப கூட யாத்திரை போயிட்டு இருக்காருங்களே, அதையுமே நீங்க பாத்தீங்கன்னா சாயந்தரம் நேரத்துல ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தொகுதி தான். அடுத்து வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் தேர்தல் பிரச்சாரத்தை தொகுதி வாரியா போக போறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதையுமே நீங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 சட்டமன்ற தொகுதி சாயந்தர நேரம். ஏன் சாயந்தர நேரத்தை மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, அப்பொழுதுதான் வெயிலோட தாக்கம் குறையும். மக்கள் வந்து வேலையை முடிச்சுட்டு வருவாங்க, நின்று நிதானமா கூட்டமும் வரும், நம்ம பேச்சையும் கேட்பாங்க, ரிலாக்ஸா அவங்களோட பேச்சை கேட்பாங்கிறதுக்காக சாயந்தர நேரத்தை ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லா அரசியல் கட்சியோட தலைவர்களுமே. ஆனா அந்த தற்கூரி அணில் குஞ்சு விஜய் ஒரு நாளைக்கு 3 மாவட்டம் அப்படின்னா உச்சி வெயில கண்டிப்பா மக்களை போட்டு வாட்டி வதத்திடுவான். மதுரை மாநாட்டில் நடத்தின மாதிரி. அது மட்டும் இல்லாம இப்ப நடக்க போறது பாராளுமன்ற தேர்தல் கிடையாது, சட்டமன்ற தேர்தல் சொல்லியிருக்கேன். நீ எப்படி வந்துட்டு கவர் அப் பண்ணுவ? அது போக செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி தலைவர் வட சென்னையையும் திருவள்ளுவரும் கவர் அப் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி கவர் அப் பண்ணுவாருன்னா, பெரம்பூர் அல்லது கொளத்தூர் தொகுதி வட சென்னைக்குள்ள இருக்கு. அது 2 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதிக்கு வந்துட்டு அது பக்கத்துல கூடிய மாதவரத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்துட்டு வட சென்னையும் கவர் அப் பண்ணிட்டேன், திருவள்ளுவரையும் கவர் அப் பண்ணிட்டேன்னு சொல்லுவாரு. ஒரு பேசிக் அரசியல் நாலேஜ் இல்லாத நபர் தான் இது போன்ற ஒரு சுற்றுப்பயணத்தோட சார்ட்டரை ப்ரிப்பேர் பண்ணுவாரு. அரசியல் வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. 24 மணி நேரமும் அரசியல் சிந்தனையோட இருக்கணும். இன்னும் தேர்தலுக்கு 7 மாசம் இருக்கிற நிலையில இது போன்ற ஒரு சுற்றுப்பயணத்தை பண்ணும் பொழுது நீ எப்படி மக்களை போய் பார்ப்ப? அது போக ஏன் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தொகுதி தான் முடியும்னு சொல்றேன்னா, அந்த தொகுதியோட மக்கள் உங்களை வந்து பார்த்து குறைகளை சொல்லணும். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய உங்க கட்சியோட நிர்வாகிகள் வந்து உங்ககிட்ட நிறை குறைகளை சொல்லணும். அந்த தொகுதியோட மக்கள் உங்ககிட்ட போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த தொகுதியில் கூட மக்கள் அவங்க வீட்டுக்கு வந்து நீ சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. இதுக்கு எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு தொகுதியில மட்டும் 3 மணி நேரத்துக்கு மேல செலவாகும். நீ மைக்ல பேச போறது 20 நிமிஷம் 30 நிமிஷமா இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய பேக் அண்ட் வேலை குறைஞ்சது 3 மணி நேரம் நடக்கும். அப்படின்ற போது நீ எப்படி ஒரே நாள்ல 3 மாவட்டத்தை கவர் பண்ணுவ? எல்லாம் சாத்தியப்படாத விஷயம். அவங்க எல்லாமே காமெடி பண்ண போறாங்க. வருங்காலத்துல இன்னும் பொறுமையா பாருங்க.